மனுஷங்களில் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையை விட்டுட்டு மற்றவங்க ஏதாவது ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அதையே செஞ்சிட்ருப்பாங்க. அதாவது மற்றவங்க எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு அதனால் நல்ல பேர் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க என்ன வேலை சொன்னாலும் அதை தான் முதல்ல செய்வாங்க. அவங்களோட சொந்த வேலையை கூட அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் நல்லதுக்கு இல்லை. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஆனால் அளவுக்கு மீறி மற்றவங்க வேலையே செஞ்சிகிட்டு இருந்தோம்னா அது நமக்கு நல்லதில்லை. ஏன்னா நம்மளும் இங்கே சில பாடங்கள் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நமக்குன்னு சொந்தமாக செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ரெண்டாவது, இவங்களுக்கெல்லாம் என்ன குறைன்னா அவங்களுக்கு நோ சொல்ல தெரிய மாட்டேங்குது. சரி, எங்கே ஒரு வேலை யாராவது வந்து சொன்னாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இது பண்ணாங்கன்னா நம்மளால் செஞ்ச முடிஞ்சதோ முடியலையோ அது எஸ்ஸு சொல்லணுமா அல்லது நோ சொல்லணுமா அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நம்ம வரணும் ஃபஸ்ட்டு. இது எப்படின்னா, ஒரு ஃபேமிலியிலேயே நம்மளை அந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா வேலையும் அவங்க மேலேயே போடுறது. இவங்களும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நினைப்புனா, என்ன எல்லாத்துக்கும் பிடிக்குது, அதனால தான் எங்கிட்ட எல்லோரும் வராங்க. ஆனால் அவங்கள்ட்ட வர்றது அவங்கள பிடிக்கிறதுனால கிடையாது, அவங்க மேலே உள்ள அன்புனால கிடையாது. அவங்க வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, அதனால் எல்லோரும் அவங்க தலையில் வேலையை வச்சு கட்டுறாங்க. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, கணவன் சொன்னாலும் சரி, வீட்டில் இருக்க மற்றவங்க சொன்னாலும் சரி, குழந்தைங்க சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டு தெரியாத பட்சம் நமக்கு நம்மளோட கடமையை மறந்துடுறோங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளவர் ரெமெடியில் சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த நோ சொல்ல தெரியாமல் தவிக்கிற அவஸ்தைப்படுறோம் இல்லையா, அதிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும்.